வணக்கம் மக்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில பல காரியங்களால் கண்டினியூ வீடியோ போடல, கொஞ்சம் லைட்டாக கேப் வந்துருச்சு. திருப்பி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா கோழிக்கறி குழம்பு வச்சு அடிக்க போகிறோம். புரோட்டா போட்டுடலாம். வச்சாச்சு. மைதா மாவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மைதாவே வந்து அதிகம். நமக்கு நிறைய பேர் ஆள் இருக்குங்க, நம்ம வந்து போட வேண்டியது. மைதா மாவு ஃபுல்லாக போட்டாச்சு. 1/2 கிலோ போட்டோம்னா நம்ம வந்து மாவு போட்டுருக்கோம். இது 1 கிலோ பாக்கெட்டு நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறது போக இருக்குது. 1/2 கிலோக்கு மேலே வரலாம், வாய்ப்பு இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தூள் உப்பு லைட்டாக சேர்த்திக்கலாம். தூள் உப்பு லைட்டாக அப்படியே போட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் செம்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். லைட்டாக அப்படியே மேலால் அப்பப்போ ஊற்றி கட்டி கட்டியாக வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் தேவைப்படக்கூடிய ஆகும். கொஞ்சம் நல்லா இப்போலாம் ஒட்ட ஆரம்பிக்கும். மாவு வந்து இப்போ நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இது பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம எண்ணெய் திராய்க்க தேவையில்லை. நம்ம மாவு எவ்வளோ நல்லா இது பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். எவ்வளோ உங்களால் பிணைய முடியுமோ பிசைஞ்சிருங்க. சும்மா ஷார்ட்ஸுக்கு தான். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் ஊற்ற இது பார்த்திங்கன்னா இது மேலே ஏதோ ஒரு துணி போடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈர துணி ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈர துணி போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பார்த்திங்கன்னா அதை ஊற வச்சுருக்கோம். ஊறி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முதல்ல எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ அவ்வளோ நேரம் ஊற வைங்க. ரொம்ப நல்லா ஊறி நல்லா நம்ம போட்டு பிசைகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கொண்டு வர முடியும். அதுக்காக ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வந்துட்டு சில பல வேலைகள்லாம் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 2 மணி நேரம் கழிச்சு வந்துருக்கிறோம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம். நமக்கு டைம் வேறு ஆகிட்டு இருக்குது. திருப்பி ஆனால் இதை உருண்டை பிடிச்சிட்டு அந்த உருண்டையை வேறு தனியாக ஊற வைக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் போதுமானது தான். ஏன்னா நம்ம எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். அதனால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். இப்படியா இருக்குது. துணி எடுத்துடலாம். 1ஆம் நம்பர் துணி, 2ஆம் நம்பர் துணி. மாவு இப்படி நல்லா குழம்பு வந்துருக்கு. இப்போ அதை பிடிச்சி இந்த மாதிரி அழுத்தி ஒரு உருண்டை எடுத்துக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தோசை கல்லில் தான் போட போகிறோம். நம்மள்கிட்ட இந்த கல் இல்லை. இப்படி வச்சு ஒரு அழுத்த விட்டிங்கன்னா இங்கே ஒரு உருண்டை வந்துடும். போட்டு இப்போ நம்ம துவைக்கணும். எப்படி துவைக்கணும்? இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு
அதை எடுத்துட்டு அப்படி போட்டு இருந்துச்சா, அவ்வளோதான் சமையல். எவ்வளோ தூரம் தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தேய்ச்சினா தான் நல்லா மெல்லிசாக வந்துச்சுன்னா தான் சாஃப்டாக இருக்கும். சாப்பிட முக்கியம் கண்ணு, சாப்பிட முக்கியம், அப்போ தான் சாப்பிட முடியும். இருந்துச்சா, பெருப்பு எடுத்து அப்படி போட்டு அது 2 தவ துவைச்சோம்னா வச்சுக்க, துணி கிளியிற அளவுக்கு தரக்கூடாது. கொஞ்சமாக துவைச்சிட்டு மறுபடியும் விட்டுட்டு புரோட்டா மாவு போடணும். ரெடி ஆச்சு. ஊற வச்சதெல்லாம் எடுத்தாச்சு. அந்த எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக தட்டி அப்படியே போட்டு வேண்டியது தான். காலையிலையா என்ன தவிர அதான் பண்ணி போட்டா என்ன கழுவ மாட்டேன். அவ்வளோதான், பரோட்டா வந்து விட்டது. அதிகமாக தான் இருக்குது. மாவு கொஞ்சம் கட்டியாக தக்காளி நறுக்கிக்கலாம். மாஸ்டர் என்ன பண்ணுறது? மாஸ்டர் என்ன தர? மாஸ்டர் வாட்டா ஐடியா? மாஸ்டர் காட்டினா தான் மாஸ்டர் தெரியும். மாஸ்டர் பாருங்க, அவ்வளோ பக்கத்தில் காட்டினா ஒன்றுமே தெரியாதுடா. வீடியோக்குள்ள வந்து அடிச்சுக்கலாம். ஆமாம், கத்திரிக்காய் குழம்பு வரும். பரோட்டா விசஸ் கத்திரிக்காய் குழம்பு. சிக்கன் மரக்கறி. கத்திரிக்காய் பேர் மரக்கறிடா. காயெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பேர் கேரளாவில் பண்ணா மரக்கறின்னு சொல்லுவாங்க. சாரு ஜாரு ஜாரு ஜாரு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி இருக்குது, பூண்டு இருக்குது. பூண்டு சின்ன சின்னதாக தான் இருக்கும். இதுதான் நாட்டு பூண்டு. நாட்டு பூண்டில் எல்லாம் அதிலே கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். இதெல்லாம் வணக்கி போட தேவையில்ல, நம்ம பச்சையாக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கறி குழம்புக்கு சின்ன வெங்காயம் கரெக்டாக எல்லாம் கலந்து போட்டாச்சு. இப்போ ஜொர்ன்னு வைக்க போகிறோம். சொர் அங்கேயே பாரு, குட்டி பரோட்டா. அடுத்தது அரைச்சி போடலாம். கை கடை காட்டல அரைச்சாச்சு. தண்ணி ஊற்ற தேவையில்ல. தக்காளி பாயிண்ட்டே தம்பி இருக்கு, கமெண்ட்டே தண்ணி இருக்கும். சட்னி ரெடி ஆச்சு. இதில் வந்து புரோட்டா தொட்டு தின்ற வேண்டியதான். ரவுண்டா பரோட்டா வந்து பொங்கி வருது. எப்படியே போடுங்க பரோட்டா. இது பாருங்க, போடுவீங்க போடணும். சட்டி எடுத்துக்கலாம். இந்த சட்டி குழம்பு பார்த்தீங்களா? என்ன என்ன உனக்கு எது ரேட்டு கம்மியாக இருக்கோ, எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், அந்த பூவு, பாசி, ஊசி, மணி, பட்டை, பூவு, என்ன வரும் மொட்டு, இந்த மொட்டை போட்டுக்கலாம். நாலஞ்சுக்கெலாம் மட்டும் பண்ணால் தேவை. மஞ்சள் கொஞ்சம்
சிக்கன் மசாலா, அடுத்தது மிளகாய் தூள் 2 கரண்டி போட்டுருக்கோம். மல்லித்தூள் தான் மெயினு. இந்த பையன் போட்டால் தான் வந்து குழம்பு கெட்டியாகும். ஒன்றுண்டா 1 2 போதும், 2 போதும். கொஞ்சோண்டு சிட்டி தூள் போட்டுருக்கோம். ரோபன் தான் ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் கொடுக்கும். ஆச்சு. சரி, இதோட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிரேவி மாதிரி சட்னி எடுத்துக்கலாம். போட்டு மசாலா வந்து கறி நல்லா இறங்குற அளவுக்கு விட்டுக்கலாம். இந்த களி ஊற்றி தண்ணி எடுத்து இதில் ஊற்றி விட்டுருவோம். உங்களுக்கு தண்ணி இப்போ நிறையா வேணும்னா தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ கிரேவி மாதிரி எதிர்பார்க்குறோம், அதனால் கொஞ்சம் நாள் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். சரியாக போச்சு. ஃபினிஷ். கோழி கொதிச்சிருச்சு. கோழி கறி வாசம் தூக்குது. இந்த காட்டு கோழி கறி புரோட்டா பார்த்தீங்கன்னா செம்ம அப்படியே சாஃப்டாக வந்துருக்குது. கறி குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கறி வந்து அப்படியே குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்குது. செம்மையாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 காம்பினேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபாலோ பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டு இந்த பெல் பட்டன் அமைக்கிருங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். டாடா, பை பாய்.